வைகரை பொழுதின் வசந்தமினி வா, விடியலை தேடும் விழிகளின் ஒளிதா. வைகரை பொழுதின் வசந்தமினி வா, விடியலை தேடும் விழிகளின் ஒளிதா. வாழ்வு மலர்ந்திட வான்மழையனவா, வழியிருளிலே வளர்மதி எனவா. இங்கு பாடும் இங்கு ஜீவனிலே பரமனிலே வா, வைகரை பொழுதின் வசந்தமினி வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. இறைவா என் இறைவா இதயம் எழுவாய், இறைவா எதிரே இதயம் ஒளிவா. என் வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா. வைகரை பொழுதின் வசந்தமினி வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளின் அன்பு தன்னலமற்றது, எல்லையற்றது, முடிவற்றது. தன் மகனையே நமக்காக மண்ணிற்கு தந்த அந்த பாசத்தின் அன்பு. தந்தையின் அன்பை கிறிஸ்து பெற்றார், கிறிஸ்துடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள அன்பில் நிலைத்திருக்க நம்மை இன்று அழைப்பு விடுக்கிறார். அந்த அன்பு தன்னலமற்றதாக அடுத்தவருக்காக வாழுகிற அன்பாக நம்மிலே மலர இத்திருப்பள்ளியிலே மன்றாடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பள்ளியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்த கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media in a special way. For all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. நாம் செய்த பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காகவும் மன வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பின் ஊற்றே ஆண்டவரே, இறைவற்று இல்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளர்களாகவும் இறங்குவதற்குரிய எங்களை பேறு பெற்றவர்களாகவும் மாற்றுகின்றீர். இவ்வாறும் செயலாலும் கொடைகளாலும் நீர் உடனிருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்புடையராக்கப்பட்டவர்களாக அதில் இறுதி வரை நிலைத்து நிற்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அரும் செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோப்பு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறை வாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்கள் எஞ்சியிருப்போர் என திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்தில் இருந்தே இதனை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால்
சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாற்றியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களினங்களும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய பக்தர்களே, ஒரு அழகான குடும்பம். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகள், ஒரு மகன். மகன் தந்தை மீது அளவுக்கு அதிகமான அன்பு. எனவே ஒரு 7 வயது முதல் வீட்டில் இருக்கிற சுவர், புத்தக பை எங்கெங்கெல்லாம் எடுக்கிறதோ அங்கெல்லாம் ஐ லவ் மை டேட் அப்படின்னு எழுதிட்டு வச்சுட்ருப்போம். கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் 9ஆம் கிளாஸ் வரும்பொழுது நம்ம எழுதுறது அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கர், அழியாத ஒரு மார்க்கரை எடுத்து தன்னுடைய சட்டையில் எழுதி ஐ லவ் மை டேட் ஃபார் எவர் அப்படின்னு எழுதி கொண்டு போய் அப்பாட்ட காமிச்சேன். அப்பாட்ட போய், அப்பா நான் உன்னை ரொம்ப அன்பு செய்கிறேன் அப்படின்னு. அவர் ஒன்றும் சொல்லவில்லை. தன் கையை காட்டி இதில் யாருடைய பெயர் இருக்கிறது என்று கேட்டார். அந்த தன்னுடைய மகனுடைய பெயர் மிக்கா, மிக்கா என்று இருந்தது. அதை பார்த்து இது எப்பொழுது நீங்கள் அறிந்தீர்கள் என்று கேட்டார். தந்தை சொன்னார், உன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே, நீ இந்த மண்ணிலே பிறந்து விழுவதற்கு முன்னமே உன் பெயரை என்னுடைய கையிலே நான் பொறித்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ இது அழியாதா என்று கேட்டான். இது மார்க்கர் அல்ல, இது டாட்டூ என்று சொன்னார். எசையா நூல் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைய நற்செய்தியை 3 வசனங்கள் தான். அந்த 3 வசனத்தில் முதல் வசனம், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். அப்படியானால் தந்தையுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால் எல்லையற்றது, முடிவற்றது, நிபந்தனையற்றது, அளவிட முடியாத அன்பு. இந்த உலகம் தோன்றியது முதலே தன்னுடைய அன்பை பலவிதமாக இறைவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். தான் படைத்த படைப்பின் மீது நம்பிக்கை வைத்தார். மனிதர்கள் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்தார். அந்த நம்பிக்கை அன்பாக வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. எனவேதான் அவர்கள் தவறு செய்கிற பொழுதெல்லாம் மன்னித்து மன்னித்து ஏற்றுக்கொண்டார். இப்போ நீங்கள் ஒரு நண்பன் ஒருத்தனை தேர்ந்துக்கிறீங்க. அவன் நல்லவனா கெட்டவன்லாம் அடுத்து தான் பார்ப்போம். முதல்ல நண்பன். அதில் நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாது. அவன் என்ன செய்தாலும் அந்த நண்பனை விட்டு கொடுக்க மாட்டான். சில நேரங்களில் வழிகாட்டலாம், இது வேண்டாம் என்று சொல்லலாம், ஆனால் நண்பனை விட்டு கொடுக்கவே மாட்டான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் தந்தையுடைய அன்பு எப்பேற்பட்டதாக இருந்திருக்கிறது? தன்னுடைய மக்களை வழிகாட்டுவதற்காக தலைவர்கள், அரசர்கள், நீதி தலைவர்கள், இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். கடைசியாக திராட்சை தோட்டத்தை வளர்த்து அதனுடைய கனிகளை பெற்று வர தன்னுடைய வேலையாட்களை அனுப்புகிற பொழுதாம் அடித்து கொள்ளுகிறார்கள். கடைசியாக தன் மகனையே இந்த உலகிற்கு அனுப்பினார். அப்படி அனுப்புகிற பொழுது அவரையும் கொன்றார்கள் என்று அழகாக ஒரு ஓமையிலே அழகாக சொல்லியிருக்கிறார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக நம்மை அன்பு செய்வதற்காக வந்திருக்கிறார். அதைத்தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், அப்படியானால் என் அன்பில் நிலைத்திருங்கள் 2 சொல்லப்படுகிறது.
அப்படியானால் கிறிஸ்துவுடைய அன்பு எப்பேற்பட்டதாக இருந்திருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களிலே இவை அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழ்வுறும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும். அன்பு ஒருபோதும் அழியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு மூன்றுமே ஒரு நிலையான ஒன்று. ஆனால் அதில் தலை சிறந்தது என்று சொன்னால் அது அன்பே என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் இயேசு இந்த மண்ணிலே அவதரித்த பிறகு பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 7 தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிமையேற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். எனவே எல்லாருக்கு மேலாய் எப்பெயருக்கு மேலாய் விண்ணகத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது? ஒருவரை மன்னிப்பதன் மூலம். இயேசு எல்லோரையும் மன்னித்திருக்கிறார். தவறு செய்கிற அத்தனை பேரையும் மன்னித்திருக்கிறார். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி அந்த மன்னிப்பை கொடுக்கிறார். சிலுவையிலே தொங்குகிற பொழுது இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். நோயாளிகளை குணப்படுத்த பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேட்ட பொழுது நம்புகிறோம் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு குணத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்துவுடைய அன்பு மன்னிக்கும் தன்மை கொண்ட அன்பு. அந்த மன்னிப்பை நாம் நமது அருகில் உள்ளவருக்கு எப்பொழுது கொடுக்கிறோமோ அப்பொழுது நீ அன்பு செய்கிறாய் என்பது அர்த்தம். அவர் அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமானால் கடவுளை கட்டளைகளை கடைபிடி என்று சொல்லப்படுகிறது 2ஆம் வசனம். அப்படி சொல்லுகிற பொழுது ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 8, 9, 10 சொல்லுகிற பொழுது பிறரிடத்து அன்பு கூறுவன் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவன் ஆவான்கிறார். நீ மற்றவன் அன்பு செஞ்சீங்கன்னா அதுதான் திருச்சட்டத்தை நிறைவேற்றுதல் என்று சொல்லுகிறது. இந்த 10 கட்டளைகள் 2 கட்டளை அடங்கும். நீ பிறரை அன்பு செய்கிற பொழுதுதான் அந்த சட்டம் நிறைவு செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்த மீது அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்படுகிறது. அன்பு அடுத்திருப்போருக்கு தீங்கிழைக்காது, அன்பே திருச்சட்டத்தினுடைய நிறைவு என்று சொல்லப்படுகிறது. இயேசு இதையும் தாண்டி சொல்லுகிறார், பகைவனை அன்பு செய் என்று சொல்லுகிறார். பகைவனை அன்பு செய்ய முடியுமா? எப்படி பகைவனை அன்பு செய்ய முடியும்? இயேசு கடவுள் மன்னித்தார். நான் மனிதன், வலுவற்றவன், நான் எப்படி மன்னிப்பது? அடுத்தவனின் சொத்தை பிடுங்கி இருக்கிறான், அடுத்தவனின் குடும்பத்தை நாசப்படுத்தி இருக்கிறான், அடுத்தவன் என்னோடு சண்டையிட்டு இருக்கிறான், அடுத்தவன் குடும்பத்தில் பிரச்சனையை பிளவுகளை உருவாக்கி இருக்கிறான், அவனை எப்படி நான் மன்னிப்பது? அதுதான் கிறிஸ்து சொல்லுகிறார். செய்ய முடியாதை செய்ய வைப்பதுதான் கிறிஸ்து. எனவே மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிற பொழுது அதிலே அன்பு செய்யுங்கள், நீங்களும் அன்பு செய்யப்படுவீர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துடைய அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார் என்றால், மன்னிப்பின் வழியாக, நோயுற்றோரை குணப்படுத்துவதன் வழியாக, தேவைகள் இருப்போருக்கு உதவி செய்வதன் வழியாக, தன் பாடுகள் வழியாக அவர் தன் பாவங்களை மன்னித்து சுமந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. எளியோருக்கு உணவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வும், எல்லோருக்கும் சமத்துவமான வாழ்வை கொடுக்கிறார் என்றால் இந்த உலகில் இருக்கிற எல்லோரையும் அவர் அன்பு செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் கடவுள் மீது நாம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோமோ, அவருடைய அந்த அன்பை திருச்சட்டத்தின் வழியாக அன்பை நிறைவு செய்கிறோமோ, அப்பொழுது தந்தையுடைய மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நிறைவடையும், கிறிஸ்துவின் மகிழ்ச்சி நம்மிலே முழுமையாய் நிறைவடையும் என்று இன்றைய நற்செய்தியிலே 3 வசனங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேளாங்கண்ணி கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அப்படித்தான் இருக்கிறது. அது எப்பொழுது நடந்தது என்பதும் எனக்கு தெரியாது. வாசித்தேன், உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மீனவன், ஒரு ஏழ்மையான மீனவன், அவர்களுக்கு பிள்ளைகள் உண்டு. ஒரு படகிலே வங்கக்கடலிலே அவர் பயணிக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலே போகிற பொழுது அன்னை மரியாள், தன் வீட்டில் இருக்கிற அன்னை மரியுடைய படத்தின் முன்பாக, மாதாவே நான் இன்று கடலுக்கு போகிறேன், என் பிள்ளைகளுக்கு தேவையான உணவுக்காக எனக்கு மீன் கொடு என்று ஜெபித்து விட்டு போவார். அவர் பேரே மரியான். ஒவ்வொரு நாளும் போய் கொண்டு வருவார். ஒரு மழை காலம், வேறு வழி இல்லாமல் கடலுக்கு அங்கு காற்றடிக்கிறது, இருந்தாலும் உள்ளே போகிறார். பலத்த காற்றாகிறது. பலத்த காற்றிலே அவர் சிக்கிக்கொள்கிறார். அவருடைய அலை அதிக உயரத்தில் வருவதனாலே படகு உடைகிறது.
ஐயோ இனி என் பிள்ளைகளை நான் பார்க்க முடியாதே, அம்மா என்னை காப்பாற்று என்று சொல்லவில்லை. அம்மா என் பயத்தை போக்கு என்று சொல்லுகிறார். அழுகிறார். அப்பொழுது அந்த இரவு நேரம், நல்ல இரவு, இருட்டான நேரம், எங்கு போகிறது என்று சொல்லி படகு உடைந்தது. அவர் நீச்சடித்து கொண்டு கிடக்கிறார், அழுகிறார். அப்பொழுது ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அது கலங்கரை விளக்கம் அல்ல, அது ஊதா வெள்ளை புடவை கட்டிய அழகான ஒரு பெண்ணானவள் அருகிலே வருகிறாள். இவர் பயந்தவர் தான், ஆனால் இந்த வெளிச்சத்தை பார்த்து அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே அந்த பெண்ணானவள் அந்த மீனவுடைய கண்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த மீனவனுக்கு பயம் போகிறது. ஆனால் புயல் நிற்கவில்லை, காற்று நிற்கவில்லை, மழை நிற்கவில்லை. ஒரு மணி நேரம் அவர் விழித்து பார்க்கிறார். கடற்கரை ஓரத்திலே கடல் பாசிகளுக்கு மேலே படுத்து கிடக்கிறார். அங்கு வந்த மற்ற மீனவர்கள் அவரை தூக்கி சென்று வீட்டுக்கு கொண்டு போகிறார்கள். என்ன நடந்தது? அப்பொழுது எல்லாம் விவரிக்கிறார். விவரித்து விட்டு சொல்கிறார், என் அன்னை என்னை பயத்தை விட்டு நீக்கினார், என் அன்னை என்னை காப்பாற்றினாள் என்று சொல்கிறார். இறை இயேசு மிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் அன்னையுடைய பாதத்திற்கு வருகிற பொழுது அன்னை நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறாள். அந்த மீனவன் சொல்லுகிற பொழுது அடுத்து சொல்கிறான், நான் கடலிலே தத்தளிக்கிற பொழுது நான் தனியாளாக இல்லை, என்னோடு அன்னை மரியாள் அந்த பெண்ணானவள் என்னோடு இருந்தாள், என் அருகிலே இருந்தால், எனவே எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லுகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகிலே வாழுகிற பொழுது நான் தனிமையாக இல்லை, யாரோ ஒருடைய துணையோடும் அன்போடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அன்பு அருகில் உள்ளவரோடு இருக்க வேண்டும். அருகில் உள்ளவரோடு பாசத்தோடும் நேசத்தோடும் பழக வேண்டும். எப்பொழுது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பழக கற்றுக்கொள்ளுங்கள். நண்பன் என்பவன் கொடுப்பவன் மட்டுமல்ல, அங்கே அன்புக்குள் நட்புக்குள் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலே இல்லை. உதவி செய்வது அது தனி, ஆனால் அதையும் தாண்டிய ஒன்றுதான் அன்பு. அந்த அன்பை அருகில் உள்ளவருக்கு கொடுங்கள். இருப்பவனோடு மட்டும் கொடுக்காதீர்கள், இல்லாதவனுக்கும் கொடுங்கள். நம்முடைய பழக்கம் என்ன? யார் நமக்கு ஏற்றபடி நமக்கு சமத்துவத்தோடு என்னிடம் 10 லட்சம் இருக்கிறது, இன்னொரு 10 லட்சம் இருக்கிறது, அவனுக்கு அன்பை செலுத்துவோம். அது அன்பு அல்ல, அது கைமாறு. இல்லாதவனோடு அன்பு செய்யுங்கள். ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், உரிமையற்றோர், அடிமட்டத்தில் இருப்போர், அவர்களிடம் பேசுங்கள், அவரிடம் பழகுங்கள். அவன் சுத்தமற்றவன், நீர் யார் சொல்வதற்கு தூய்மையற்றவன் என்று சொல்வதற்கு? இங்கே உன் உள்ளம் தூய்மையற்றதாக இருக்கிறது. உண்மையிலே அன்பு என்பது அனைத்தையும் கடந்த ஒன்று. அந்த அன்பை ஒவ்வொருவரும் எந்த விதத்திலாவது அடுத்தவர் கொடுத்து கொண்டிருங்கள். கொடுங்கள், கொடுக்கப்படும். அந்த இறைவசனத்தை அதிகமாக பயன்படுத்துறது, கொடுங்கள் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும், அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இல்லை, கொடுப்பது என்பது பணம் மட்டுமல்ல, காணிக்கை மட்டுமல்ல, உன் அன்பை கொடுங்கள். யாரெல்லாம் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இல்லை, அனாதை பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்கள். வயது முதிர்ந்த சூழ்நிலையிலே அனாதையாக விடப்பட்டு முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அன்பை கொடுங்கள். துன்பப்படுவருக்கு அவரை சென்று ஆறுதலை சொல்லுங்கள். அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பைத்தான் கிறிஸ்து விரும்புகிறார், அதைத்தான் தந்தை விரும்புகிறார். அந்த அன்பிலே ஒவ்வொருவரும் வாழ இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம், இதயத்தின் காணிக்கையோ வந்தளித்தே. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம், இதயத்தின் காணிக்கையோ வந்தளித்தே. ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய், ஏழையின் காணிக்கை ஏற்றிடுமே. ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய், ஏழையின் காணிக்கை ஏற்றிடுமே. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம், இதயத்தின் காணிக்கை
பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உணர்ந்தளித்து. சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே கடவுளே, ஆண்டவரே, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவே, தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை புகூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவளங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவ இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மையை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றரிடம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின்
கட்டளை கற்பிக்கப்பட்டு இறைபடி பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டுடைய அன்பு நிலைத்து வாழ ஒருவருக்கொருவர் அமைதியை அருகே உள்ளவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த செம்மறியின் விருந்து. தந்தையிடம் அன்பை பெற்று நமக்கு அந்த அன்பை பகிர்ந்து கொடுத்த தேவன் இதோ எழுந்து வந்திருக்கிறார். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செல்வதா என் உள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உன்னை எண்ணி பாடுகின்றது. வருவாயோ என்னுள் உறைவாயோ, விரைவாக வாழ்வின் நிறைவாக. நீயின்றி அமையாது என்னுலகம், வேறின்றி நில்லாது செழுமை மரம். நிலவின்றி ஒளிராது இரவின் முகம், மலரின்றி சிறக்காது நல்வசந்தம். நீதானே எந்தன் ஆதாரம், உன்னில் வாழ்ந்தாடு பலன் ஏறாடும் இறைவா. எனவே கிளையாய் கொடியோடு செடியாய் வா 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 இறைவா. வா 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 இறைவா, என்னுள்ள உனக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உன்னை எண்ணி பாடுகின்றது. நன்றியோடு மன்றாடுவோம். அன்பின் பெருக்கே ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நிறைவேற்றச் செய்த உம் மக்களுக்கு கனிவாய் தங்கு இருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு
நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. புனித ஆரோக்கியனை முன்மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடு இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith
in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal petitions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கியனையின் ஆசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதையும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களையெல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள்தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள்தாரும் அம்மா. உம்மை தேடி